மதுரை மாவட்டத்துல மிக முக்கியமான தொகுதி. மதுரை கிழக்கு தொகுதிய தான் பார்க்க போறோம். மதுரை கிழக்கு தொகுதிய பொறுத்தவரைக்கும் திமுகவுடைய மிக முக்கியமான முகம், செல்வாக்குமிக்க அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தான் இந்த தொகுதியில வந்து போட்டி போடுறாரு. ஸோ என்னதான் மதுரையாக இருந்தாலும், தமிழ்நாட்டுல சில பல தொகுதிகள் வந்து கம்யூனிஸ்ட் சென்ட்ரிக்கா இருக்கும். அதுல ஒன் ஆஃப் தி தொகுதி வந்து மதுரை கிழக்கு தொகுதி. கீழ்த்தஞ்சையில பொறுத்தவரைக்கும், அதாவது திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல 2, 3 தொகுதிகள வந்து கம்யூனிஸ்ட் டாமினேஷன் பண்ணுவாங்க. கீழ்வேலூர், அதேபோல வந்து திருத்துறைப்பூண்டி, இந்த தொகுதியில வந்து கம்யூனிஸ்ட் டாமினன்ஸ் நம்மால பார்க்க முடியும். அதேபோல கோயம்புத்தூர், திருப்பூர், இங்கேயும் நாம வந்து கம்யூனிஸ்டுடைய டாமினன்ஸ பார்க்க முடியும். அந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் டாமினன்ஸ் இருக்கக்கூடிய தொகுதி தான் மதுரை கிழக்கு தொகுதி. கம்யூனிஸ்ட பொறுத்தவரைக்கும் நன்மாறன் அவர்கள் ரொம்ப எளிமையான எம்எல்ஏன்னு மக்களுக்கு அதிகம் தெரிந்த நன்மாறன் அவர்கள் இங்க 2 முறை ஜெயிச்சிருக்காரு. கம்யூனிஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் தான் இங்க வந்து வெற்றி பெற்றிருக்கார். சு வெங்கடேசன் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? கம்யூனிஸ்ட் தொகுதின்னு சொல்லியிருக்கேன். டிஎம்கேவும் ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? கம்யூனிஸ்ட் வந்து 5 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக ஒரு 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. திமுகவும் ஒரு 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. சோ ஒரு கம்யூனிஸ்ட் திமுக கலந்த ஒரு ஏரியாவா தான் இருந்துட்டு இருக்கு. ஆண் வாக்காளர்கள் 1,61,361, பெண் வாக்காளர்கள் 1,69,579, ஒரு 3.3 லட்சம் வாக்காளர்கள். ஒரு பெரிய தொகுதி தான் அது. வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திமுக சார்பா நீங்க சொன்ன மாதிரி மூர்த்தி அவர்கள் தான். சிட்டிங் எம்எல்ஏ மூர்த்தி அவர்கள் கிளம்பி இருக்காரு. அதிமுக சார்பில் மகேந்திரன், தாவேக சார்பில் கார்த்திகேயன், நாம் தமிழர் சார்பில் செல்வம் நிக்கிறாங்க. களம் வந்து இது திமுக விசஸ் அதிமுக. இந்த இடத்த வந்து தாவேகா பெருசாக டாமினேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சோ மூர்த்தி அவர்கள் சில பல தொகுதிகளை வந்து சில பல அமைச்சர்கள் கட்டுப்பாட்டு இருக்கும். எப்படி திருவண்ணாமலை ஏவாவேலு, திருவெரும்பூர் அன்பில் மகேஷ், திருச்சி கே நேரு அப்படின்னு வந்து நாம சொல்றோமோ, அதே மாதிரி வந்து மதுரை கிழக்கு என்பது மூர்த்தி அவர்கள் தான். சோ மிகப்பெரிய கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் அவங்களுடைய கட்டமைப்பு, திமுக கட்டமைப்பை பத்தி நாம பேசணும். சோ அங்க எல்லாத்துலயுமே வந்து மூர்த்தி அவர்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காரு. பல புதிய முகங்களுக்கு கவுன்சிலர் எலெக்ஷன்ல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. சோ பல புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இது அங்க அட்வான்டேஜா பார்க்கப்படுகிறது. அதையும் தாண்டி அங்க வந்து ஒரு அப்பா ஸ்டேட்டஸ்ல மூர்த்தி இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள்ட்ட நாம பேசும்போது அமைச்சர்னு கூட அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, மூர்த்தி அப்பான்னு தான் சொல்றாங்க. சோ ஒரு அப்பா ஸ்டேட்டஸ் வந்து அவருக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து தொகுதியில வந்து அணுக்கமா இருக்காரு மூர்த்தி அவர்கள். சோ அங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் மிக கடுமையான ஃபைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்முடைய கருத்து கணிப்பு எப்படி இருக்கு? நீங்க தான் சொல்லணும் சந்தோஷ். கருத்து கணிப்போட முடிவுகளை பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி மூர்த்திக்கு ஒரு மிகப்பெரிய லீட், 47%, அதிமுக 27%, தாவேகா 23, நாம் தமிழர் 3, ஒரு வெல் லீட்ல மூர்த்தி அவர்கள் ஜெயிப்பாரு அப்படின்றதா நம்மளோட கருத்து கணிப்பா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான அமைச்சர், பவர்ஃபுல்லான அமைச்சர், நிறைய வேலை பார்த்திருக்காரு, மக்களுக்கும் நிறைய செஞ்சிருக்காரு, கட்சிக்காரர்களையும் நல்லா அரவணைச்சு போறது, பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு ரிசல்ட் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ 2026 ஆதன் கருத்து கணிப்பின்படி மூர்த்தி அவர்கள் 47% வாங்கி ஒரு கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாரு அப்படின்றதா ஆதனோட கருத்து கணிப்பாரு.